ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜாவாஸ்கிரிப்டில் ஒரு டேட்டை வந்து எப்படி நம்ம டிஸ்ப்ளே பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து நார்மலாக வந்து ஒரு HTMLே நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸ்கிரிப்ட் அப்படிங்கிற டேக்கில் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அது என்ன பண்ணலாம், அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து ஆல்ரெடி ஒரு ஃபைல் வந்து நான் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். டேட் மெத்தட்ஸ் அப்படிங்கிறத வச்சு வந்து ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த ஃபைலை வந்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ என்னோடய ஸ்பெசிஃபிக் ஃபோல்டரை ஓப்பன் பண்ணிக்கிறேன். நோட் பேடை ஓப்பன் பண்ணிவிட்டு ஓப்பன். ஸோ என்னோடய ஃபோல்டர் எங்கே இருக்குதுன்னு பார்க்குறேன். ஆல் ஃபைல்ஸ் கொடுத்தா தான் அது வரும். ஸோ அதனால் ஆல் ஃபைல்ஸ் கொடுத்துக்கிறேன். ஸோ டேட் மெத்தட் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓப்பன் கொடுத்துட்றேன். ஸோ நான் எடிட் பண்ணி வச்சுருக்கிற அந்த பர்டிகுலர் ப்ரோக்ராமோட வியூ எனக்கு வந்துருச்சு. ஸோ நார்மலாக ஒரு HTMLே வந்து நம்ம டைப் பண்ணிக்கலாம். அதில் HTMLல ஹெட் டேக்கில் இல்லை எங்கேயோ வேணால் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஸ்கிரிப்ட் அப்படிங்கிற டேக் யூஸ் பண்ணி நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைலை வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அதில் ரொம்ப முக்கியமானது பார்த்திங்கன்னா, ஜாவாஸ்கிரிப்ட் அப்படின்னு வரும்போது ஸ்கிரிப்ட் டைப்பு ஜாவா ஸ்கிரிப்ட் ஆர் டெக்ஸ்ட். ஸோ அதை வந்து நம்ம வந்து ஸ்பெசிஃபை பண்ணணும். டைப் அப்படிங்கிறத ஸ்பெசிஃபை பண்ணலாம். அப்படின்னா லாங்குவேஜ் அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ஃபங்க்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஷோ டேட் அப்படின்னு கொடுத்துருக்கேன். அதில் டேட்டுங்கிற ஒரு ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணுறேன். நியூங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணுறோம். எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்கா, அது ஒரு ஆப்ஜெக்டாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறோம். அதுக்காக தான் நியூ அப்படிங்கிற டேம் கொடுத்துருக்கோம். இப்போ மை டைம் அப்படிங்கிறது என்ன பண்ணிக்கலாம், வேறு எந்த நேமில் வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல இருக்கிற மை அண்டர்ஸ்கோர் டைம் அப்படிங்கிற ஒரு வேரியபிளில் வந்து D1 அப்படின்னு நான் மாற்றுறேன். வரும்போது அது ஒரு ஆப்ஜெக்டாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம். கேப்ஸில் தான் வரும் D. தென் அடுத்து வந்து டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி. தென் அந்த ஓப்பன் பராந்தசிஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா ஷோ அப்படிங்கிற ஒரு டெக்ஸ்ட் நான் கொடுத்துருக்கேன். அந்த ஷோ அப்படிங்கிற டெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அது எங்கே இருக்கும் அப்படின்னு வரும்போது அது ஒரு ஐடியாக கன்சிடர் ஆகும். அது HTMLல இருக்கும். தென் டாட் வச்சுட்டு இன்னர் HTMLங்கிற டேம் கொடுத்துருக்கேன். ஏன் கொடுத்துருக்கேன் அப்படின்னா, ஒரு HTML டேக் உள்ளர இந்த ஐடி ஷோ அப்படிங்கிற ஐடியை நீங்கள் மென்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னாக்கும் நீங்கள் கொடுக்குற அந்த பர்டிகுலர் டெக்ஸ்ட் வந்துட்டு அங்கே மாறும். இப்போ நான் மை டைம் அப்படிங்கிறது வந்து D1 மாற்றிருந்தேன். இப்போ D1 நான் மாற்றிட்டேன். ஸோ என்னோடய ஸ்கிரிப்ட் வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கீழே ஸோ கண்டிப்பாக ஸ்கிரிப்ட் வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும். இப்போ ஃபங்க்ஷன் ஆரம்பித்து ஃபங்க்ஷன் முடிகிறதுக்கு ஓப்பன் பேஸ் க்ளோஸ் பேஸு, தென் ஸ்கிரிப்ட் ஆரம்பிச்சிருக்கீங்க, ஸ்கிரிப்டை முடிச்சிருக்கீங்க. கண்டிப்பாக அந்த ஸ்கிரிப்டுங்கிற டேம் போட்டு நீங்கள் முடிச்சிருக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட பாடி கண்டென்ட்டுக்குள்ளே வரலாம். ஸோ பாடி கண்டென்ட்டை பொறுத்த மட்டும் நான் என்ன யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னாக்கும், ஃபார்ம் எதுவுமே கொடுக்கல. ஸோ வந்து ஏன் ஒரு இன்புட் டேக் கொடுக்குறப்போ ஃபார்ம் டேக் கொடுக்கலாமா வேணாமா அப்படின்னு வரும்போது நம்ம என்ன பண்ணலாம், நம்ம வந்து ஃபார்ம் டேக் இல்லாமல் என்ன பண்ணிக்கலாம், நம்ம இன்புட் டேக் கொடுத்துக்கலாம். ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இதில் H2 அப்படிங்கிற டேக் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த H2ங்கிற டேக்கில் நான் இந்த ஷோ அப்படிங்கிற ஐடிங்கிற மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஏன்னா இந்த ஷோ அப்படிங்கிற டெக்ஸ்ட் தான் என்ன பண்ணியிருக்கேன், கெட் எலமெண்ட் பை ஐடி அப்படிங்கிற மெத்தடில் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அதனால் ஷோ அப்படிங்கிற ஐடியா வந்து இந்த H2 அப்படிங்கிறத நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்புட் டெக்ஸ்ட்டில் வந்துட்டு டைப் வந்து பட்டன் கொடுத்துக்கலாம். அப்படின்னா சப்மிட் கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். தென் ஆன் கிளிக் ஈவெண்ட்டில் வந்து ஷோ டேட் அப்படிங்கிறத நான் கொடுத்துருக்கேன். தென் அதுக்கப்புறம் வேல்யூ அப்படின்னு வரும்போது நீங்கள் டிஸ்பிளே பண்ண வேண்டிய டெக்ஸ்ட் ஷோ டைம் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். இப்போ டைம் மட்டும் டிஸ்பிளே பண்ணாது, நம்ம டேட்டுங்கிறத கொடுத்துருக்கறனால நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம இந்த இடத்துல ஃபுல்லாகவே டேட்டு டைம் எல்லாம் சேர்ந்து தான் நமக்கு வரும். ஷோ டேட் அப்படிங்கிற மெத்தடை நான் கொடுத்துருக்கேன். தென் முக்கியமாக இன்னர் HTML கண்டிப்பாக இந்த இடத்துல நீங்கள் கொடுத்துருக்கணும். இப்போ என்னோடய ப்ரோக்ராம் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டேன். ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக பார்த்தோம் அப்படின்னா ஆன் கிளிக் அப்படின்னு வரும்போது ஆன் கிளிக்கில் ஷோ டேட் அப்பர் கேஸ் லோவர் கேஸ் மாறாமல் அப்படியே நம்ம என்ன பண்ணணும், இந்த இடத்துல ஜஸ்ட்டு நம்ம இங்கே வந்து ஆட் பண்ணணும். தென் ஷோ அப்படிங்கிற டெக்ஸ்ட்டு ஐடிங்கிறத நம்ம கொடுத்துருக்கோம்.
இப்போ நம்ம ப்ரோக்ராம் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ ஃபங்க்ஷன் கொடுத்துட்டோம். அதோட ஃபங்க்ஷனில் ஸ்பெசிஃபிக்காக கொடுக்குற அந்த டேர்ம்ஸ் எல்லாமே வந்து நம்ம HTML டேக்குள்ளேயும் கொடுத்துட்டோம். இப்போ ரன் பண்ண போகிறோம். ஃபைல் எங்கே ஓப்பன் ஆகிருக்குன்னு பார்க்குறேன். ஆல்ரெடி சேவ் பண்ண ஃபைலு. ஓப்பன் வித் கூகுள் குரோம் எந்த ப்ரௌசரில் வேணால் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். நான் கொடுத்த டெக்ஸ்ட் பட்டன் வந்து இங்கே வந்துருச்சு, ஷோ டைம் அப்படிங்கிறது. ஸோ அதை நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ நான் கிளிக் பண்ணுறேன்னு ஜஸ்ட் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு, அது எப்படி தெரியணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி. தென் வந்து அதை பட்டனை கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னாக்கும் ஸோ இன்றைக்கி டேட்டு அதோட டைம் ஃபுல்லாக அப்படியே எனக்கு வந்து டிஸ்பிளே ஆகுது. தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து இந்த சிஸ்டத்தில் என்ன டைம் இருக்கோ அந்த டைம் தான் உங்களுக்கு வந்து காமிக்கும். ஸோ அது என்ன டேட்டு டைம் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அது வந்து காமிக்கும். சப்போஸ் அது வந்து அப்டேட் ஆகாமல் இருந்தது அப்படின்னு சொன்னால் அந்த சிஸ்டத்தில் என்ன டைம் இருக்கோ அதுதான் உங்களுக்கு காமிக்கும். ஸோ இப்போ வந்து 11:12 7 செகண்ட்ஸில் வந்துட்டு நான் வந்து கொடுத்துருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 20 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்கு 35ன்னு எனக்கு மாறி இருக்கு. ஸோ இதான் ரொம்ப சிம்பிளாக ஒரு டேட்டை வந்துட்டு நம்ம எப்படி டிஸ்பிளே பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.